ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல, அத்தியாயம் 38. 5 வருடங்களுக்கு பிறகு அந்த பெரிய வீட்டில் திருவிழா களைகட்டி இருந்தது. குடும்பத்தார் அனைவரும் கூடியிருந்தார்கள். அதுவும் அந்த இரு வீட்டிற்கும் இடையே உள்ள தோட்டத்தில் தன் பேரன் பேத்திகள் விளையாடி கொண்டு இருக்க தியாகு அவர்களை கண்காணித்தபடி இருந்தார். சற்று தொலைவில் இன்னொருத்தரும் குழந்தைகளை விளையாடுவதை பார்த்து கொண்டு இருந்தார். அவர்தான் குழந்தைகளை பார்த்துக்க இருக்கும் ஆள். இந்த 5 வருடத்தில் தியாகு சற்று தளர்ந்துதான் போனார். அதிதீரனும் பரிவர்த்தனையும் ஹனிமூன் போய் வந்த மாதமே அவள் கர்ப்பமாகிவிட்ட பாவம் அதிதீரன் தான் ஏமாந்து போனான். பின்னே 3 வருட பிரிவுக்கு பிறகு சேர்ந்து 1 மாதம்தான் ஆகுது. அதற்குள் குழந்தை என்றால் அவனும் தான் பாவம் என்ன செய்வான்? அவள் வாந்தி மசக்கை என்று படுத்துவிட இவன்தான் இரவுகளில் தவித்து போனான். வர்தினி, நான் உன் பச்சை நரம்ப கூட சரியாக பார்க்கலடி, உன் மச்சத்தை கூட சரியாக பார்க்கலடி என்று புலம்பினான். பார்க்காம தான் உங்கள் பிள்ளைகள் வந்தாங்களோ? அது ஒரு அவசரத்தில் பதட்டத்தில் வந்தது. நின்று நிதானமாக வாழ்க்கையை அனுபவிக்கலடி என்று புலம்பினான். இந்த புலம்பல் மேகலாவிற்கு கேட்டதோ என்னமோ, அவர் வீட்டோடு வந்து விட்டார். மருமகளை மகன் பக்கமே விடலை. அதிதீரன் தான் புலம்பி தவித்தான். இந்த வீட்டு சாபம் போல ஆம்பளைங்க அவஸ்தப்படணும் என்று. என் மாமனார் என்ன சாபம் விட்டாரோ, என்ன போல இந்த வீட்டு ஆம்பளைகளும் தவிக்கணும் என்று சாபம் விட்டாரோ என்னவோ. நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அவசரக்காரன், கொஞ்சம் முன்னேற்பாடாவது இருந்திருக்கணும் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டான். வாழ்த்துக்கள் சொன்ன பவித்ரன், அண்ணா நான் எல்லாம் ரொம்ப விவரம், ஒரு புள்ள தான் பெற்றுக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேர் தங்கச்சி, அக்கா தங்கச்சி. அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுதான் நாங்கள் ஒரே ஒரு குழந்தை தான், அதுவும் இப்போ இல்லை. தெளிவாக பிளான் பண்ணிட்டோம்ல என்று வயிற்றெரிச்சலை கிளப்பினான். வாய்விட்டு தன் புலம்பலை காட்ட அவன் காட்டுவானா? அவன் அதிதீரனாச்சே. அதனால் என்ன, பிள்ளை பிறந்து வளர்ந்துட்டா அப்புறம் சாவகாசமாக காலம் பூரா இருக்குது. இப்போ உடம்புல தெம்பும் வயசும் இருக்கும்போதே பெற்றுக்கணும்ல என்று பேசி மலிப்பி விட்டான். ஆனால் பவித்ரனுக்கு பவினா மூலம் அவன் புலம்பல் எல்லாம் தெரியும். அது எப்படித்தான் உன் பிள்ளைகளுக்கு தெரியும்? காலையில் எழுந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு நீ திரும்பி 7 மணிக்கு வந்த பிறகு வாமிட் ரெடியாக இருக்குமா நீ எடுக்கிறதுக்கு? அப்படித்தாண்டி இருக்கு என்பான். என் பிள்ளைகள் சமத்து. அம்மா ஆஃபீஸ் போகிறாங்க, இப்போ வாமிட் பண்ணினா அம்மாவுக்கு டயர்டாக இருக்கும், வேலை பார்க்க முடியாது. அதனால் அம்மா ரெஸ்ட்டாக இருக்கும்போது வாமிட் எடுக்கணும்னு காத்திருக்காங்க. பாவம் என் பிள்ளைகள் என்றால் பரிவர்த்தனை. தியாகுவிற்கு மன நிறைவாக இருந்தது. தாயில்லாத தன் மகளுக்கு தாயாக இருந்து மேகலா செய்த பணிவிடைகளை. ஆமாம், மேகலா மருமகளை உள்ளங்கையில் தான் வைத்து தாங்கினார். இரட்டை கரு என்றதும் ரொம்ப பயந்தார். அதிதீரனும் தியாகுவும் கூட பயந்தார்கள்தான். ஆனால் பெரியாத்தா வந்து வீட்டோடு இருந்தவர் பரிவர்த்தனைக்கு தைரியம் கொடுத்து வேலைக்கு போயிட்டு வா என்று அனுப்பினார். அதிதீரன் மனைவியை கவனிக்க கூடவே ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்தான். நேரப்படி அவளுக்கு ஜூஸ் பிழிந்து கொடுக்க, சாப்பாடு கொடுக்க, அவள் போகும் இடத்துக்கெல்லாம் போக என்று, நீ வேறு இடங்களுக்கு போக வேண்டாம் என்று எவ்வளவு மறுத்தும் அவள் கேட்கவே இல்லை. இங்கே பாருங்க, பேசாமல் இருங்க, கலெக்டர் என்ன நினைப்பாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்று பல்லை கடித்தாள் பரிதி. அதற்கு பதில் அவன் சொல்லவே இல்லை, செயலில் காட்டினான். அந்த முறை மீட்டிங் முடிந்த பிறகு அவரை பார்த்து பேசிய கலெக்டர், உங்களுக்கு நல்லது செய்ய பவித்ரன், உங்களுக்கு நல்லது செய்ய அதிதீரன் சார் மாதிரி இருக்கிறாங்க, சரியா? அவர் ஊருக்காக நல்லது செய்கிறார். அவருடைய வாரிசுகள் வந்தால் நல்லது தானே என்றார் கலெக்டரும். கவனமாக இருங்க, உங்களுக்கு வெளி வேலைகளை குறைச்சி இருக்கிறேன். இந்த 9 மாதத்தில் பெரிதாக எந்த மாற்றமும் வந்துடாது. நீங்கள் கவனமாக இருங்க, மற்ற வேலைகளை பகிர்ந்து கொடுக்குங்க என்றார் கலெக்டர். பின்னே அந்த மாவட்டத்து மக்களின் நெஞ்சில் குடியிருப்பவனாச்சே அவன்.
தொழிலதிபர் என்றாலும் நேர்மையான மனிதன், ஆதாயம் தேடி எதையும் செய்யாதவன். அப்படிப்பட்டவனுக்கு அவர் கொடுக்கும் மரியாதை அது. படித்திருந்தாலும் பண்பே இல்லாத, எதை செய்தாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட, மக்களை சுரண்டி பிழைக்கும் மறைமுக குற்றவாளிகளான அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், அவர்கள் செய்யும் அக்கிரமங்களை தட்டி கேட்க முடியாமல் தவிக்கும் பல நல்ல கலெக்டர்களில் அவரும் ஒருவர். நம்மால் மக்களுக்கு செய்ய முடியாததை அவர் செய்யும் போது அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதர் அவர். ஒரு வழியாக 8வது மாதம் ஆபரேஷன் செய்து பிறந்தார்கள் அதிதீரனின் பிள்ளைகள், இரட்டையர்கள் அருண், வருண். பிள்ளை வளர்ப்பிலும் பெரியாத்தா ரொம்ப உதவியாக இருந்தார். இருந்த இடத்தில் இருந்தே 2 பிள்ளைகளையும் பார்த்து கொள்வார். மகன்கள் ஓடி ஆடவும் தான் அவர்களை பார்த்து கொள்ள நடுத்தர வயது ஆளை போட்டான். இருவரும் பயங்கர சுட்டிகள். முதல் 3 வருடம் பிள்ளை வளர்ப்பில் திணறினாலும் மேகலாவும் பெரியாத்தாலும் கை கொடுத்ததால் எளிதாக தன் மகன்களை வளர்த்துவிட்டு வேலைக்கு சென்ற 1 வருடத்தில் அதிதீரனின் பச்சை நரம்பு தேடலில் பரிவர்த்தனை மீண்டும் கர்ப்பமாகிவிட்டாள். அடுத்து ஒரு பெண் குழந்தை. போதும் விடுங்க சாமி, வருஷத்துக்கு 1 பெற்றுக்கணுமா என்று பொங்கிவிட்டாள் அவள் கர்ப்பத்தரி ஆபரேஷனும் பண்ணி கொண்டாள். 4 வயது பேரனும் 2 வயது பேத்தியும் இருக்க, கூடுதலாக பவினா திருமணமாகி 2 வருடங்களுக்கு பிறகு பார்வதியினுடைய தொல்லை தாங்காமல் கர்ப்பமானாள். அமெரிக்காவிலேயே போய் பார்வதி பிரசவம் பார்த்தார். அழகான பெண் குழந்தை, ஒரே பெண், போதும் என்று சொல்லிவிட்டான் பவித்ரன். தியாகு மகளையும் பேத்தியையும் 2 வருடத்திற்கு ஒரு முறை போய் 3 மாதங்கள் இருந்து பார்த்துவிட்டு வருவார். சங்கர் ஷர்மிளா தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள். ரொம்ப சந்தோஷமாக அனைவரும் இந்த பெரிய வீட்டிற்கு வந்தால் விளையாடுவார்கள். இந்த 5 வருடத்தில் தாத்தா பாட்டி அடுத்தடுத்து இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். யுகன் இப்போது கனடாவில் வேலை செய்கிறான். அவன் படித்து வேலைக்கு போகும் வரை அவனை பார்த்து கொண்டது அதிதீரன்தான். விசாலி விநாயகம் மூஞ்சியில் கூட முழிக்க மாட்டான். உதயராகா 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனையில் அவள் கணவன் மாட்டிக்கொள்ள, மச்சான் என் புருஷனை காப்பாத்துங்க என்று ஓடி வந்தாள். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஏதோ இடத்தில் பொருள் ஏதோ கடத்தல் பொருள் வைத்திருக்கிறான் என்று அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டார்கள். அவர்கள் அப்போது கோவையில் இருந்தார்கள். மாமாக்கள் 2 பேரும் மகனை கெஞ்ச, எனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாதவனுக்காக நான் சப்போர்ட் பண்ண முடியாது என்றான். ஆனால் ஓடி வந்த உதயராகா தன் 1 வயது மகனுடன் அவன் காலில் விழுந்து கதற பதறிவிட்டான். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே, அந்த மாதிரி பதறி போனான். அம்மாடி, ஏமா இப்படி பண்ணுற என்றவன் பதறி போய் அவளை எழுப்பி அமர வைத்தவன் பரிவர்த்தனியை பார்த்து, சாரி வர்தினி, என்னால் கல் மனசாக இருக்க முடியலை. கண்டிப்பாக நான் உதயராகாவுக்கு உதவி செய்தா நீ கோபிச்சுக்க மாட்டாய்தான். ஆனால் உன்னை கைதொட்டு அடித்து காயப்படுத்தின என் அத்தையை சும்மா விட்டுவிடக்கூடாது. கையே அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் செய்ய முடியலை. நான் கண் அசைச்சா அவங்களுக்கு கை இருந்திருக்கிறாது. ஆனால் என்னால் செய்ய முடியலை. போய் தொலையுதுன்னு விட்டுட்டேன். உதயராகா ஓடிப்போன போதும் இது அவங்களுடைய பிரச்சனை, தனிப்பட்ட முடிவு என்று விட்டுட்டேன். ஆனால் இப்போ யாருக்காகவும் வேண்டாம். இதோ நிற்குதே நம்ம புள்ள மாதிரியே இந்த பச்சை மண்ணு, அதுக்கு அப்பன் வேணும். என்னை மன்னிச்சிடு என்றான். மச்சான், இப்போ நீங்கள் அக்காவுக்கு உதவலைனா கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். எனக்கு அன்று நடந்ததில் இப்போவும் ஒரு பதட்டம், பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் உங்கள் கை அணைப்பில் இருக்கும்போது அந்த பயமெல்லாம் ஓடி போயிடுதே என்றாள். அவன் உதயாவிடம் விசாரித்தான். நாங்கள் மருதமலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த பகுதியில் தான் அவருடைய நண்பர் ஒருத்தரின் உதவியால் அங்கே பிரகாஷிற்கு நல்ல வேலை கிடைத்தது. 6 மாதம் இருந்தார். அப்புறம் எப்பவும் போல போகலை. அப்பப்போ நகையை விற்று செலவு செய்தோம். அப்புறம் ஒரு வேலைக்கு போனார். இப்படியே இருந்தப்போ தான் நான் கர்ப்பமானேன். என்னை நல்லா பார்த்துக்கிட்டார். இப்போ வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிறார். அப்போ தான் ஒரு அவசர செலவுக்கு ஒரு வைர நகையை அடகு வைக்க போனார். அங்கே தான் அது போலி நகைன்னு பிடிச்சு உள்ளே தள்ளிட்டாங்க. அது அம்மாவோடது தான். போலியாக இருக்க என வாய்ப்பே இல்லை.
என்று. அது போலியா என்னன்னெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. நான் போலீஸில் கெஞ்சினேன், அவங்க கேட்கல. பெரிய ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் வீடு புகுந்து என்னுடைய மற்ற நகைகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு போய் உன் குடும்பத்தாரை கூட்டிக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் என் மகனை தூக்கிக்கிட்டு வந்தேன் என்றாள். விசாலியையும் விநாயகத்தையும் கூப்பிட்டு வர சொன்னார்கள். அண்ணன் வீட்டார் இத்தனை வருடத்திற்கு பிறகு ஏன் கூப்பிடுகிறார்கள் என்ற பதற்றத்துடன் தான் வந்தாள் விசாலி. அங்கே வந்ததும் மகளை பார்த்தவள் ஆங்காரமாகி உதயராகாவை போட்டு அடி அடி என்று அடிக்க அவ்வளவுதான். அதுவரை தைரியமாக இருந்த பரிவர்த்தனை ஓ என்று கதறி அழுக, நிறுத்துங்க என்று கத்தினான் அதிதீரன். மனைவியை அணைத்தபடி நின்றான். அவளோ அவன் மார்பில் முகம் புதைத்து கதறினாள். தியாகு ஓடிப்போய் உதயாவை பிடித்து இழுத்து கொண்டவர் அதே அழுது அவளுடைய பிள்ளைகளையும் தூக்கி கொண்டார். மகள்கள் தப்பு செய்தால் கூட அதட்டுவார், அதிகபட்சம் அவர்களுடன் பேசாமல் இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு உதயா இப்படி அடி வாங்கியதை பார்க்கவே முடியலை. மற்றவர்கள் தடுக்க நினைக்கலை. காரணம், அவள் செய்த தவறு அப்படி. காதலித்தால் அன்றே தாத்தா பாட்டி கிட்டையாவது சொல்லி இருக்கலாம். சொல்லியிருந்தால் அவர்களே திருமணம் பண்ணி வைத்து இருப்பார்கள். அதை விட்டுட்டு அவனுடன் ஓடியது மாமன்களுக்கு தீராத அவமானத்தை கொடுத்து விட்டது. அந்த கோபத்தில் போட்டது சரிதான் என்று அனைவரும் இருந்தார்கள். ஆனால் தியாகுவால் அப்படி இருக்க முடியலை. அதிதீரன் போட்ட அதட்டலில் விசாலியின் ஆவேசம் பொங்கிய பாலில் பட்ட நீரை போல் அடங்கியது. அப்பா கேளுங்க, அந்த நகை எப்படி போலி நகையா மாறுச்சுன்னு கேளுங்க என்றான். விசாலி என்ன ஏது என்று புரியாமல் விழித்தாள். பாட்டி நடந்ததை சொல்ல விசாலி சந்தேகமாக கணவனை பார்க்க, அவரோ நான் இல்லை என்றார். நீங்க இல்லைனா வேற யாரு என்று கேட்க அவர் திணறினார். என் நகை இருக்கும் இடம் நம்ம 4 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இவ்வளவு பெரிய வீட்டில் எவ்வளவோ வைர நகைகள் இருக்கு. என் நகையை மட்டும் எடுக்க எந்த களவாணிப்பையிலும் வரமாட்டான். என்ன பண்ணினீங்க என்று விசாலி காளி அவதாரம் எடுக்க, என் தங்கச்சி புருஷனுக்கு ஆப்ரேஷனுக்கு எடுத்து வித்துட்டு கொடுத்தேன் என்றார் தலைகுனிந்தபடி. உன் வீட்டு ஆட்களுக்கு என்னோட நகையை விற்று கொடுப்பியா என்று அவள் எகிரி கொண்டு வர, இப்படி எத்தனை நகையை எடுத்து வித்துட்டு போலியை உள்ள வச்சிருக்காருன்னு கேளுங்க என்றான் அதிதீரன். ஐயோ, அது ஒன்று மட்டும்தான் என்றார் விநாயகம் அலறலாக. அப்பா, அந்த நகைகள் நம்ம கிட்ட இருந்ததுன்னு நாம் அரசாங்கத்துக்கிட்ட காட்டின ரசீது இருக்குல்ல, இன்கம் டேக்ஸில் கொடுத்தது, அதை எடுத்தாங்க என்றான். அவர்கள் தொழில் செய்பவர்கள், வருமான வரி கட்டுபவர்கள். எனவே எந்த வகை நகை வாங்கினாலும் விற்றாலும் அதற்கான ரசீது ஃபைலில் இருக்கும். அதைத்தான் எடுத்துக்கொண்டு சங்கரும் அவனும் செல்ல உதயராகாவை கூட்டிக் கொண்டு மாமன்கள் சென்றார்கள். ரொம்ப நாள் கழித்து மகளை பார்த்த சந்தோஷம் பெற்றவர்களுக்கு. அப்போது தாத்தா ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதற்கு கூட அவரை வந்து பார்க்க சொல்ல யாருக்கும் மனமில்லைதான். ஆனால் இன்று உதயராகாவின் மகனுக்காக அவர்களை உள்ளே வரவிட்டார்கள்.